வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் ரசித். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம ஜெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ரேடியேட்டர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது ஆல்ரெடி எலி கடிச்சுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். யாரும் பார்க்காம தான் பார்த்துருவாங்க. இப்போ அதை சரி பண்ணதுக்காக தான் நம்ம வந்து தென்காசிக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். உங்கள் கார்லேயும் இதேமாரி ரேடியேட்டர் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்பெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி ரேடியேட்டர் கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்பீடு எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 போங்க. அதுதான் வந்து சேஃபு. அப்புறம் நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே டெம்பரேச்சர் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஹை ஆகுதா என்னன்ட்டு. இப்போ வந்து நான் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். இது ஒரு மண்டடியாக இன்னும் லீக்கேஜ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நல்ல வேலைப்புக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்பவே வந்து டிராஃபிக்காக இருக்கும். பார்க் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டம் அந்த ஒர்க் ஷாப்பில். அதுதான் வந்து ஒரு மைனஸு. பரவாயில்ல, அந்த அண்ணன்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளே பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒர்க் ஷாப் அண்ணன்ட்ட வந்து நம்ம கொண்டு வந்து விட்டாச்சு. அவங்க என்ன செஞ்சால் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கே வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணதான் வந்து லீக்கேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அதையும் வந்து செக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வந்து தம்பி இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இதில் எந்த ஓசனை பேருக்கு எதில் இருந்து லீக் ஆகுது? இதில் இந்த பைப்பு தான், இந்த பைப்பு பெரிய பைப்பு மட்டும் தான். ஆமாம் ஆமாம், இந்த தெரியுதா? ஓ சரி சரி. இது இங்கே ஜாயிண்ட் ஆகுது. இந்த சைடை பூரா பிடிச்சா தான். ஓ சரி சரி சரி. அப்போ இதில் எதில் கன்ஃபார்மாக லீக் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்களா? இந்த பைப்பில் இந்த சைடு இங்கே இருந்து லீக் ஆகுதா? சரி சரி. இப்போ எதனால் அது லீக் ஆகும் வாய்ப்பு இருக்குது? ஓட்டக்கடக்கா இந்த ஓரிங் கலட்டினா தான் தெரியுமா? சரி சரி. அப்போ எப்போ என்னையே கழட்டி பார்ப்பீங்க? நாளை காலைல பார்த்துருவீங்களா? இப்போ நம்ம வண்டியை விட்டு 4 days ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக வந்து கலட்டி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்களில் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். அந்த ஃபில்டரு அப்புறம் அந்த கனெக்டர் ஃபுல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அந்த பைப்பை கேட்போம். இந்த பார்த்தீங்களாங்க, இந்த பைப்பில் தாங்க நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆயிருக்கு. இதில் இருந்தால் லீக்கேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆனனால அந்த இருக்குது பார்த்தீங்களா, அரிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 20 year ஆனனால அரிச்சிருக்கு. இப்போ என்னென்னு பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணணும், இல்லை இதே அப்படியே ரீமாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துருப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்பில் தான் பிரச்சனையாக இருக்குது. இது வந்து இன்ஜின்லேருந்து கரெக்டாக கூலண்ட்டுக்கு போகிற பைப்பு. இதில் வந்து அரிச்சிருக்கு. இதை தான் வந்து நம்ம புதுசு வந்து கேட்டு பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன்னு இருக்காங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசியிலேருந்து திருநெல்வேலி ரோட்டில் வந்து சத்திரம்னு உண்டு, பவுட் சத்திரம். அங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் காரு, செகண்ட் ஹேண்ட் பைக் நிறையவே இருக்குது. அது மாத்திரம் இது வந்து ஒரு உடப்பு கடை இருக்குது. அது ரொம்பவே ஃபேமஸான உடப்பு கடை. அங்கே எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம். நம்ம அவங்ககிட்ட போய் கேட்போம். ஆல்ரெடி சைலன்சர் எடுத்துருந்தோம் அவங்ககிட்ட. இப்போ அங்கே தான் நம்ம போய் கேட்க போகிறோம். வாங்க போகலாம். எப்போ வெயில் மண்டையை பழகுங்க. இப்போ கரெக்டாக எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி டு திருநெல்வேலி ரோட்டில் தாங்க இருக்கேன். பவர் சத்துக்கு முன்னாடி ஒரு 5 kilometer முன்னாடியே வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் கார் மாதிரி செட்டப் பண்ணி டூல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட் சைடு நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அதுக்குள்ளே தான் வந்து நம்ம போகிறோம். இப்போ நம்ம என்டர் ஆயாச்சுங்க. பாருங்கள், எல்லா காரையும் வந்து டெமாலிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரிஜினல் யூஸ்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நிறைய உள்ளே வச்சுருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு நல்ல கண்டிஷனாக இருந்ததுன்னா நம்மளே வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதேமாதிரி எனக்கு நல்ல கண்டிஷனில் எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தான் வந்து எல்லா காரும் கலந்துருக்கு. இந்த உடம்பு கடையில் வந்து நம்ம கேட்டாச்சு. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இல்லையாமா ஆன்சர் இதுக்குள்ளது ஆல்ரெடி இருந்துச்சா, அது எல்லாம் போயிடுச்சாமா. அதில் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டாங்க. இல்லை அதுவும் உள்ளேயும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. இல்லை சரி, இப்போ நம்ம வேறு எங்கேயாவது தான் போய் ட்ரை பண்ணி போகணும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாங்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா திருநெல்வேலி தான் வந்து டெமாலிஷன் கடை வந்து நிறையவே உண்டு. அது வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம சாக்கப்சர் கூட அங்கே தான் எடுத்துருந்தோம். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அங்கே கிடைக்கும்னு நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம். எப்படியாவது ஜெட்டை வந்து ரெடி பண்ணி கொண்டு வரணும் நம்ம மீண்டும். ஏன்னா அடுத்து வந்து ரைடு வந்து அதை தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இவ்வளோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. சரி வாங்க போகலாம். வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால ரொம்பவே வந்து தாகமாக இருக்குது. நம்ம இந்த வாட்டர்மெலான் ஜூஸர்ஸ் அப்படியே கிளம்பிடலாம். இன்னும் 60 kilometer நம்ம போக வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம திருநெல்வேலி வந்தாச்சுங்க. இந்த திருநெல்வேலியில் உள்ள ஓல்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து ஏகப்பட்ட காரை வந்து உடச்சி தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு இன்ஜின் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதை இன்ஜினை செக் பண்ணி பார்க்கல லான்சர்குள்ளே தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தாங்க இருக்குது. டீசல் இன்ஜின் பைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் அவங்க பார்க்குறாங்க. பைப் வந்து செக் பண்ணி பார்க்காங்க. ஆனால் பைப் வந்து இல்லையாங்க. பைப் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்தாச்சு. இது ஃபுல்லாகவே வந்து உடப்பு கடை தான். நான் இப்போ வரிசையாக அங்கேருந்து கேட்டுட்டு வரேன். அந்த 2 கடையில் இல்லைன்ட்டாங்க, 3 கடையில் இல்லைன்ட்டாங்க. நான் அப்படியே போவேல அப்படியே கேட்டுட்டு போவோம் இருக்காங்கன்னுட்டு. உண்மையிலே வந்து வெயில் வேறு கொழுகுன்னு கொளுத்துது பார்ப்போம். ஆனால் டீசல் இன்ஜின் தான் 2 இன்ஜின் கிடக்கு. பெட்ரோல் இன்ஜின் வந்து இல்லைன்ட்டாங்க. இருந்தது ஆனால் அந்த போஸ் இல்லை. சரி, நம்ம இன்னும் 4-5 கடையில் கேட்டு பார்ப்போம். ஒரு வழியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
நம்ம லான்சரோட பெட்ரோல் இன்ஜின் தான் பார்த்தீங்களா கலட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஓஸ் இருக்குது, பட் அது எப்படி இருக்குன்னு தெரியல கண்டிஷனு. ஏன்னா அதில் அடிச்சிருக்க மாதிரி அதுவும் இருக்கக்கூடாதுல்ல. கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிடலாம், நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா நிறையா இப்போ வெயில் ரொம்ப கொளுத்திட்டு இருக்கு. அப்படியுமே அங்கேயும் தேடி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 கடையாவது ஏறி இறங்கியிருப்பேன். புதுசாக ஆர்டர் போடலாம். புதுசாக ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ரேட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக வரும். அதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா. இந்த மாதிரி சப்போஸ் நீங்களும் உங்களை மாதிரி கார் வச்சுருக்கீங்க, சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி வந்து தேடி பாருங்கள். என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் கிடச்சின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து லாபம், லக்கு தான். சரி பார்ப்போம், அதை கழட்டி பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க அந்த அண்ணன். ஏதோ சேக்கப்சர் கொடுத்துட்டு வாரேன்னு இருக்காங்க. நம்ம கழட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓகேனா வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நம்ம இந்த இன்ஜினை வந்து செக் பண்ணிடலாம். ஓஸ் இருக்கா என்னன்ட்டு நம்மளே வந்து செக் பண்ணிடுவோம். நான் பார்த்ததில் வந்து ஓஸ்லாம் இருக்க தாங்க செய்யுது. அதை கலட்டி நல்ல கண்டிஷனில் இருந்தால் அதை அப்படி வாங்கிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், இதே இடத்துல இன்னொரு லான்சர் வண்டி நிற்கி. இது வந்து டீசல் இன்ஜினு. கலர் பாருங்கள், வயலட் கலரில் சூப்பராக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி உடப்பு கடைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சோம்பரப்பட்டு அப்படி விட்டுருவாங்க. ஒரு ஒர்க் ஷாப்பில் மட்டும் கேட்டுட்டு அப்படி விட்டுருவாங்க. அப்படி விடாதீங்க தயவு செய்து. ஒரு 4 ஒர்க் ஷாப்பு வந்து கேட்டிங்க அப்படின்னா தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். அவங்க வந்து ரெடி பண்ணி தருவாங்க, ஒருத்தங்க ரெடி பண்ண தெரியாது. இப்போ நம்ம இதை வந்து நம்ம கலட்டி தருவாங்க. அதை வந்து நம்ம அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படி கொண்டு போயிடலாம். ஓஸை வந்து ஒரு வழியாக வந்து கலட்டி தந்துட்டாங்க. ரொம்ப நேரம் கழித்து போராட்டத்துக்கப்புறம் கலட்டி தந்துட்டாங்க. இதை செக் பண்ணி பார்த்தே நல்லா தான் இருக்குது. எப்படியோ அலைஞ்சு தேடினதுக்கு மணி பார்த்தீங்கன்னா இப்போ 3 நான் கிளம்புனது பார்த்தீங்கன்னா 12 மணி கிளம்புனேன். இப்போ மணி 3. கிட்டத்தட்ட வந்து அண்ணன் வந்து கலட்டி தந்துட்டாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. நேரம் பார்க்கிங் பண்ணி அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வந்து கேட்டோம். நான் 500 ரூபாய்க்கு கேட்டேன், சரி கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய் வச்சு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எத்தனைனா 80 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஷாப்பில் கொடுத்துட்டு மாட்டி வைக்க சொல்லணும். வீடியோ வந்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணேன். இப்போ நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சுங்க. இன்னும் வந்து 2 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் 2 நாள் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ வந்து இதில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து லெங்க்த்தாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.